ஜிப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்திருக்கோம். டு த ஃபால்ஸ். ஜிப்லைன் டு த ஃபால்ஸ்னால் வந்துட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து கட்டி விட்டுருவாங்க, நம்ம அப்படியே பறந்துக்கிட்டே போகலாம். ஒரு ஒரு சேர் மாதிரி இருக்கும், அதில் பறந்துட்டு போகலாம். அதுக்கு வந்து புக்கிங் இங்கே டிக்கெட்ஸ் வந்துட்டு இங்கே தான் புக் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே ஏற்கனவே வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு. டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதில் வந்து செக்இன் பண்ணுறோம். செக்இன் பண்ணிவிட்டு நம்ம மேலே போய்ட்டு பண்ணலாம். என் வீட்டுக்காரர் அவரோட செக்இன் பண்ணுறாரு, நான் ஏற்கனவே இந்த செக்இன் பண்ணிட்டேன். ஸோ செக்இன் இப்படி தான் இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு செக்இன் முடிச்சுட்டு நம்ம இப்போது டைரெக்டாக போக போகிறோம். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். செக்இன் பண்ணுறோம். ஓகே, அவங்கள்ட்ட சொல்லணும். நாங்கள் செக்இன் பண்ணியாச்சு, மறுபடியும் அவங்ககிட்ட போய்ட்டு கேட்க போகிறோம். அவங்க போக சொல்லிட்டாங்க, அதனால் இப்போ நாங்கள் மேலே போகிறோம். அந்த ஜிப்லைனுக்கு போகிறோம். அந்த ஜிப்லைன் அதில் அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே போகிறோம். அப்போ அந்த வியூ இன்னும் அழகாக தெரியும். அது கண்டிப்பாக என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, பட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணிவிட்டு என்ன எது நம்ம இதுதான் ஜிப்லைனுக்கு போகிற வழி. தேங்க்யூ. ஸோ ஜிப்லைனுக்கு போகிற வழி இதுதான். ஸோ இங்கே போயிட்டு ஜிப்லைன் போக போகிறோம். எக்ஸ்பிரஸ் ஜிப்லைன். என்னம்மா? ராஜா திவ்யா ராஜா. திவ்யா ராஜா. Okay, thank you. Wait. That didn't. You didn't see that. Oh. Is the gate on the pressure? You want to close the gate? You want to push that over a little bit? Yes. Thank you. Okay. Okay. So I'm gonna get you guys one at a time. Stand on the metal plate right there. Yeah. Take your weight. What's your name? Divya Raja. இது நாங்கள் புக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். புக்கிங் பண்ணுற சீட் இது ஆக்சுவலாக. இதை புக் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே போகணும் ரைடுக்கு. தேங்க்யூ. ஸோ இப்போ எங்கள் வீட்டுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஜிப்பர் டேக். 157 இன்றைக்கி கணக்கு. என் வீட்டுக்காரருக்கு அநேகமாக 158 இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டுங்க டேக. 168. இதுதான் நம்மளோட ஹெல்மெட். ஹெல்மெட் வாங்கியாச்சு, டேக் வாங்கியாச்சு. இப்போது போக போகிறோம் ஜிப்பர் பிளாக்குக்கு. அங்கேருந்து கீழே சைன்னு போகும்போது என்ன எஃபெக்ட் இருக்குது. ஜிப்பர் லைன் வே எப்படி போகணும். ஸோ இது வந்துட்டு ஜிப்பர் போகிற வழி. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபால்ஸ். இங்கே இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் நயகரா ஃபால்ஸோட வியூ. ஆக்சுவலி இங்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு இருந்தோம். போட்டிங் போயாச்சு. இப்போது ரைட் போக போகிறோம். ஜிப்பர் ரைட் போக போகிறோம். இது நம்மளுக்கு இல்லையா?
இதுதாங்க அந்த ஜிப்பர் ப்ளோ. பாவா என்னங்க என்னங்க லிஃப்ட்டில் வந்திருக்கலாம். யார் சொன்னாங்க உங்கள் லிஃப்ட்டில் வந்திருக்காங்க? தேங்க்யூ. ஏய் அலௌடு இல்லை, நான் நின்று அதுக்கு தான் சைட் பை சைட் போகலாமா? இது போடும். இதுதாங்க அந்த இருக்கும் ரைடு. ஃபோன் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோன் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்டு போடு. ஹெல்மெட்டு போடு. ஓகே, ஃபோன் அலோடு இல்லைல்ல? அலௌடு இல்லை. சப்போர்ட் விடாங்க வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த நாங்கள் இதே எடுத்துப்போம். நம்மளுக்கு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அலோடு இல்லை ஃபோன் எடுத்துகிட்டு போட்டுருக்கு. ஸோ முன்னாடி போகிற ஆளை நான் வந்து வீடியோ காமிக்கிறேன். ஸ்பெக்ஸ் எடுத்துடலாமா? யார் ஃபோன் தரவங்க இருக்கும். டைப் பண்ணமா? இல்லை இந்த மேலே வந்துட்டோம் கிடுகிடுன்னு கூட்டம் இல்லை. இதோ இப்போ ரைடு போகிறோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது ரைட் போகிறாங்க. நாங்கள் வந்துட்டு தேர்டாக நிற்கிறோம். ஸோ இவங்க ரைட் போனதுக்கு அப்புறம் நாங்கள் போவோம். இவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ இவங்க போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் போன பிறகு அடுத்து நானும் என் வீட்டுக்காரன் போகணும். என்னாச்சுன்னா சொன்னாங்க அந்த பார்க்கில் தான் உட்காந்து சாப்பிட்டு போமா வந்துருக்காங்க. அதை வெளியில் போய் பருக்க வாங்கி நம்மளுக்கு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அப்படிலாம் கொடுத்த மாட்டாங்க. எலுமிச்சம்பழம் சாதமும் புதினா ரைஸ் பெருசாக வெளியில் வாங்கி சாப்பிடுவாங்க. எலுமிச்சம்பழம் இல்லை 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 அதான் எடுத்து வந்துருவோம். கார் எடுத்து வந்துருப்பாங்க. நான் போய் பசிக்க இல்லை, எனக்கும் பசிக்க முடியல. ஸோ ரைட் போகிறாங்க. நல்லா பாருங்க. இவங்க தான் என் வீட்டுக்காரும் ரெடியாக நிற்கிறாரு. பாவா. ஸோ ரெடியாக நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து வெயிட் பண்ணணும். எங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி போவோம். கண்ணாடி கழட்டிடலாமா? வியூ நல்லா தெரியாதுல்ல, பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமா? நீ வீடியோ நீ பண்ணுமா கண்ணாடி கட்டு. பார்த்தீங்களா என்ன ஒரு கொழுப்பு. வீடியோ நீ பாட்டினா தான் கண்ணாடி கழிட்டு வரோம். ஸோ இப்போ இவங்க போகிற ரைடை நான் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எங்கள் ரைடை நான் எடுக்க முடியாது, சாரி. ரொம்ப பெரிய பெரிய வீடியோ பரவாயில்ல, இதெல்லாம் யூடியூப் பார்ப்போம். இது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வாங்கணும், எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம். ஸோ எல்லாருமே வாங்க, கண்டிப்பாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரைடெல்லாம். ஓகேங்களா? பாருங்க, இப்படி தான் நாங்களும் போகிறோம். ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் போய் பார்த்துட்டு தான் போய் பார்த்து வந்துட்டு நான் வந்து வீடியோ பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு, இவ்வளோ தூரம் நான் எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆழம் அதுன்ட்டு. நான் ஃபால்ஸ் நடுவில் அந்த இது போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரோப்பில் போயிட்டு அப்படியே ஜாலியாக ஜம்ப் பண்ண பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் சேனலை பாருங்கள். நான் இன்னும் வேறு என்னென்ன விசிட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குது, லைக் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது ஹெல்ப் வேணும்னா மறக்காமல் கொஞ்சம் கூட தயக்கலாமல் நீங்கள் கேட்கலாம். லைக் கனடாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டை ஹெல்ப் வேணும், டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் ஹெல்ப் வேணும், இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா, ஜாப் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஈவன் தோ உங்களுக்கு கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவும் பண்ணி போடுறேன். நாட் ஒன்லி லைக் டூரிஸ்ட் ஸ்பாட், லைக் ஜாப் ரிகார்டிங் பிஆர் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, எப்படி ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரது, எப்படி பேரண்ட்ஸ் வீசா பண்ணுறது, இந்த மாதிரி எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.